வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். டிஆர்பியில் 30/4/2025 இந்த டேட்டில் யாரெல்லாம் நாம் சிவி கூப்பிட்றோமோ அவங்க நேம் எல்லாமே அப்டேட் பண்ணாங்க. ஸோ அந்த டேட்டில் சிவிக்கு வந்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சார் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற தொடர்பாக டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெயில் வந்து போயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு 8ஆம் தேதி 8/5/2025 இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டைம் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் வந்து 5 PM ஓகேங்களா. ஸோ அதனால் டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிவிட்டு சிவியில் நேம் வந்துருக்குங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா, ஏதாவது தப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ். இதுக்கு மேலே வந்து சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போது ஒரு வேகத்தில் தப்பாக அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு சிவிக்கு வந்துருக்கலாம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கால் பண்ணாங்க, சார் நான் கேரக்டர் சர்டிஃபிகேட் பதிலாக வேறு சர்டிஃபிகேட் போட்டேன், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் பதிலாக வேறு சர்டிஃபிகேட் போட்டேன் ஓகேங்களா, கம்யூனிட்டிக்கு பதிலாக சம்திங் ஓகேங்களா, ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய கால் பண்ணியிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், உங்கள் 2017 டெட்டு பாஸு 2022 டெட்டு பாஸ் ஓகேங்களா, அப்ளை பண்ணும்போது அவசரத்தில் 2022 போட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு மார்க் கம்மியாகும். அதே 2017 கொஞ்சம் மார்க் சேர்ந்துரும்ல, 2013 ஒரு 5 மார்க் வரும்ல. ஸோ 5 மார்க் ஆச்சுன்னா சிவியில் கொஞ்சம் முன்னாடி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஆவணங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது டெமோ வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் தான். இதில் ஏதோ கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்ஷனாக முடிச்சுட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஓகேங்களா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் டைரெக்டாக எழுதிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிஆர்பி கிரீவன்ஸ் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஓப்பன் பண்ணுறீங்க, trbievans@tn.government.in அப்படிங்கிற மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். அவங்க டவுன்லோட் பண்ணி மற்ற ப்ராசஸ் வந்து மாற்றிக்கோங்க சரிங்களா. ஸோ எப்படி அனுப்பணும் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அனுப்புனர் உங்கள் பேர் ஓகேங்களா, உங்களுடைய எஸ்டிடியோட நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் ஊர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் ஓகே வித் பின்கோடு போட்டுக்கோங்க. பெறுநர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் 3வது மற்றும் 4வது தளங்கள், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, கட்டிடம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம், கல்லூரி சாலை, சென்னை 6,06,000 ஓகேங்களா. ஐயா பொருள் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கு ஆன்லைன் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது என்னுடைய என்ஓசி ஓகே நோ அப்ஜெக்ஷன் சான்றிதழுக்கு பதிலாக வேறு ஆவணத்தை பதிவேற்றம் செய்தது தொடர்பாக அப்படின்னு எழுதிக்காங்க. சப்போஸ் அதில் கரெக்ஷன்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு என்னுடைய பெயர் இடம்பெற்றுள்ளது. நான் இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கு ஆன்லைன் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது என்னுடைய என்ஓசி சான்றிதழுக்கு பதிலாக ஓகேங்களா வேறு ஆவணத்தை தவறாக பதிவேற்றம் செய்துவிட்டேன். தற்போது விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறான விவரங்களை தெரிவித்திருந்தால் அதனை சரி செய்வதற்கான வாய்ப்பு மீண்டும் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் என்னுடைய என்ஓசி சான்றிதழை மாற்றம் செய்ய வேண்டுமாய் தங்களை மிகுந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓகேங்களா. இத்துடன் என்ஓசி சான்றிதழை இணைத்துள்ளேன் ஓகேங்களா. ஸோ இடம் போட்டுக்கோங்க, தேதி போட்டுக்கோங்க, உங்கள் பேர் இங்கே சைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சைன் வந்து பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ஓசி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சு நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி இதையும் ஒரே ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஓகே. கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துக்கூடிய மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த TRB GRIEVANCS ஓகேங்களா @tn.government.in ஓகேங்களா. நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஹேண்ட் தான் எழுதணும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் எழுதணும். ஸோ எழுதி அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா. தேங்க்யூ.